ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJI Osmo Mobile கிம்பலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இது வந்து ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டட் பை இம்போர்ட்டட் மேனுஃபேக்சர் டேட் சம்திங் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஓகே பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கிம்பலை நீங்கள் வெளியில் எங்கேயாவது கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு சுருக்கு பை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு ஸ்டாண்டு. நீங்கள் வந்து நார்மலாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணணுன்னாலும் இதை வச்சு பண்ண முடியும் கிம்பலில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மொபைல் கிளிப், இது பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா DJI மொபைல் கிம்பல். ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. வெளியில் எங்கேயாவது நீங்கள் யூஸ் பண்ணணும் ஷூட் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் உங்கள் கேமராவோட அந்த DSLR கேமராவோட கிம்பல் பார்த்துருக்கோம், ரொம்பவே பெருசாக இருக்கும். அதை தூக்கிட்டு போகணுனாலே அதுக்கு தனியாக ஒரு பேக் தேவை. பட் இந்த மொபைல் கிம்பலை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹேண்டியாக, பட் அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது எப்படி இதோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் இது ஏதாவது நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கரெக்டாக பண்ணாது அது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை எப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஜஸ்ட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்த் வந்து ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸ்லாம் கிடையாது. இந்த Osmo 6 கான்செப்டில் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செல்ஃபி ஸ்டிக்காக கூட இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஓவராலாக நான் சொல்லிடுறேன். இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் கேமரா வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா, இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் கேமரா இந்த மாதிரி மூவ் ஆகும். இதுவே நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஹரிசானல் அண்ட் வெர்டிக்கலாக மூவ் ஆகும். மறுபடியும் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது செகண்ட் ஆப்ஷன். இதை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் நீங்கள் கேமரா வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு இதிலே நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாய்ஸ்டிக் மாதிரி அப்பு டவுனு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்க்ரோலிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜூம் இன் ஜூம் அவுட். இதிலே நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக இதில் வந்து லாஸ்ட்டில் பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பொசிஷனில் வச்சுட்டீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய கரண்ட் பொசிஷனுக்கு அது வந்துடும். இப்படி ஸ்டெடியான பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பெஷல் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோட்லலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, இதை யூஸ் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.